இப்போதைக்கு அந்த கோரிக்கைகள், அது டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கையாக இருக்கட்டும், அது விவசாயிகளின் கோரிக்கைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கடந்த ஆட்சியில் உள்ள அதே கோரிக்கைகள் மீண்டும் அது நீடித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. இதற்கு முழுமையாக தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் அது நீடித்து கொண்டே இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த அளவுக்கு போதுமா? இதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள் மிக நியாயமானது. அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களாகட்டும், சாலை போடுகிறவர்கள் அல்லது தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், பல்வேறு எளிய மக்களின் கோரிக்கைகள் இருக்குது. அவை அனைத்தும் நியாயமானது. ஒரே நேரத்தில் இல்லாவிட்டாலும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசும் துணை நிற்க வேண்டும். மாநிலம் கேட்கிற நிதியை, முதல்வர் கேட்கிற நிதியை ஒன்றிய அரசு தங்கு தடை இல்லாமல் விடுவிக்க வேண்டும், தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் என்பது சொல்லுங்க சார். இல்லை, இந்த நிதியை பெறுவதில் கடந்த 5 ஆண்டுகளுமே ஒரு தடங்கள் வந்தது. அது இப்போதும் அது தொடர்வதற்கான காரணம் இந்த மத்திய அரசு எதிர்ப்பு என்பதை இப்போது ஓரளவு குறைத்து கொண்டுதான் தமிழக வெற்றிக்கழக அரசு ஓரளவு செயல்படுகிறது. இந்த சூழ்நிலையிலும் இந்த நிதியை பெறுவதில் என்ன சிக்கல் நீடிப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு ஒன்றிய அரசை ஒன்றிய அரசோடு நெருக்கம் கண்டு ஒன்றிய அரசோடு இசைந்து போனால்தான் மாநிலங்களுக்கு நிதியை தருவோம் என்பதே அரசியல் பெரும் பிழை. மாநிலங்களுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு தர வேண்டும், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல். ஓபிக்கு ஒரு பார்வை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை என்பது ஏற்கத்தக்கதல்ல. எனவே கடந்த முறை ஆட்சியில் இருந்த போது நாம் கூறினோம், இப்பொழுதும் கூறுகிறோம், எங்களுக்குரிய நிதியை எங்களுக்கு தாருங்கள். குட்டி செய்வதுதான் இந்தியா, மாநிலங்களின் குட்டி செய்வதுதான் இந்தியா. அதற்கு தீங்கு செய்கிற வகையில் அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது ஒன்றிய அரசு. அது கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே கேட்டு பெற வேண்டிய நேரத்தில் கேட்டு பெறலாம், குரல் எழுப்பி போராட வேண்டிய தருணத்தில் தமிழக அரசு போராடி பெற வேண்டும் என்றுதான் எங்கள் நிலை. நாங்கள் அதற்கு உறுதியாக இருப்போம். நாங்கள் ஆதரவாக தமிழக அரசுக்கு ஆதரவாக நின்று குரல் எழுப்புவோம். ஒன்றிய அரசுக்கு எதிராக, அதனுடைய பாராபட்சங்களுக்கு எதிராக, அதன் பாகுபாடுகளுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம். சமரசம் இல்லாமல் குரல் எழுப்புவோம். அவ்வாறு குரல் எழுப்பியது நாங்கள் அருகில் இருந்தோம். இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஒரு முன்னுதாரணமா அதை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அங்க சார், நல்லது துவக்கினால் நல்லது, லஞ்சம் கூடாது என்கிற சிந்தனை நல்லது, கருத்து நல்லது, அதற்காக அரசு எடுக்கிற முயற்சி நல்லது. ஆனால் இந்த சமூக அமைப்பே லஞ்சத்தின் ஊற்றுக்கள். 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் கூசாமல் சுரண்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வங்களை உழைப்பே தெரியாதவர்கள் தங்கள் மடியில் வைத்திருக்கிறார்கள். இதை சட்டம் வேடிக்கை பார்க்கிறது, நமது நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சமூக அமைப்பின் அடித்தளமே, முதலாளித்த சமூக அமைப்பின் அடித்தளமே ஊழலின் ஊற்றுக்கண். முச்சடைக்கு முத்தெடுக்கிறவர்களுடைய எத்தனை பேர் வீட்டுல முத்து இருக்கு? கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிறவர் வீடுகளில் எத்தனை பேரிடம் தங்கம் இருக்கு? உழைப்பவர் இந்த காண்பதெல்லாம் உழைப்பால் வந்தது. இதன் பலன் உழைக்கிற மக்களுக்கு, எளிய மக்களுக்கு கிடைக்கிறதா? நூன்பள்ளியில படிக்கிறவங்க எவ்வளவு பேர், சர்ச் மார்க் கான்வென்ட்ஸ்ல படிக்கிறவங்க எவ்வளவு, ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிக்கிறவங்க எவ்வளவு, மரத்தடி பள்ளியில் கூடத்தில் படிக்கிறவங்க எவ்வளவு? ஏன் இந்த பாகுபாடு? இவெல்லாம் ஊழலை விட மிக மோசம் அல்லவா? எனவே இந்த சமூக அமைப்பு மாறுகிற போது, நமது விடுதலை போர் தியாகிகள் கனவு கண்ட ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர்கிற போது, அரசியல் சாசனம் நமக்கு திசை காட்டுகிற அந்த சோசியலிசம் என்கிற ஒரு திசையை நோக்கி நகர்கிற பொழுதுதான் ஓரளவு, ஓரளவல்ல பெருமளவில் ஊழல் முடிவுக்கு வரும். அதுவரை ஊழல் எதிர்த்த போராட்டமும் சிந்தனை கருத்தும் வரவேற்க வேண்டியதுதான். அரசு அத்தகைய முயற்சியை மேற்கொண்டால் நல்லது, அதை வரவேற்கிறோம். இந்த ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும், தொழிலாளர்களின் கோரிக்கைகளாக, உரிமைகளுக்கான அந்த கோரிக்கைகளாக இருக்கட்டும், இதில் இடதுசாரிகள் இந்த அமைச்சரவையில் பங்கேற்றால்தான் இதை ஓரளவு நீங்கள் அரசுக்கு வலியுறுத்த முடியும். வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதால் உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய முழக்கங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் ஆகியவை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி கொண்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல சார்? நீங்கள் அவ்வாறு அல்ல.
அவ்வாறல்ல. நீங்கள் உங்கள் கருத்தில் இடதுசாரிகள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு இழை ஓடுகிறது. அதற்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஏராளமான கற்றவர்கள், படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் மேலோங்கி வருகிற காலச்சூழல் இது. இடதுசாரிகள் இருக்கிற இடம் ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்கான இடமாக இருக்கும் என்று உங்கள் மதிப்பீடுகளை நான் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்தில் எங்கள் காலம் இடம் என்று நான் சொன்னேன். எங்கள் காலம் என்பது இடதுசாரிகளின் காலம், கம்யூனிஸ்டுகளின் காலம். அது இதர ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து எழுகிற காலம் இந்தியாவில் எழும், தமிழ்நாட்டிலும் எழும். அதுபோல் வருகிற போது உங்களை போன்ற நல்ல சிந்தனையாளர்கள் பலரின் ஆர்வ விருப்பங்கள் நிறைவேறும். நாங்களும் அதிகாரத்துக்கு வருகிற காலம் எழும்.